நம்ம ரெகுலராக கேட்கக்கூடிய ஹார்ன் சவுண்டு, இந்த ஹார்ன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோ. மோட்ரு பாடியை நம்ம ஆல்ரெடி சேசிஸோட இதில் தான் நம்ம மவுண்ட் பண்ணியிருப்போம். அதனால் ஆல்ரெடி அதில் எர்த் இருக்கும், ஒரு காயில் இருக்கும். ஸோ இந்த காயில் எலக்ட்ரோ மேக்னெட்டாக செயல்படும். அதாவது எப்போ கரண்ட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும் அது மேக்னெட்டாக செயல்படும். ப்ளங்கர் இருக்கும். இந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, அது பேர் டயப்ராம். அது மேலேயும் கீழேயும் அப் அண்ட் டவுனில் வேகமாக ஆடும்போது நமக்கு ஹார்ன் அடிக்கும். ஸோ அப் அண்ட் டவுனில் எப்படி ஆடும் அப்படின்னா, இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படிங்கிறது அந்த வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக, அது பேர் சர்க்யூட் பிரேக்கர். அதில் தான் நமக்கு ஒரு லைன் எடுத்து இந்த காயிலில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் ஹார்னுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு. பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா காயில் காந்தமாக மாறும். ஸோ இந்த ப்ளஞ்சர் உள்ளே இழுக்கும். ஆனால் உள்ளே இழுத்துருச்சுனாலே சர்க்யூட் பிரேக்கர் டிஸ்கனெக்ட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ அப்படி டிஸ்கனெக்ட் ஆகும்போது மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரிட்டன் முன்னாடி வரும். அப்படி இப்போ இதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டயப்ராமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணும். அதுதான் நமக்கு ஹார்ன் சவுண்டு கொடுக்கும்.